எங்களுக்கு என்னப்பா பயம்? நாங்கள் யார் தெரியுமா? எங்ககிட்டேவா? நாங்களா பயவிடா போகிறோம்? எங்களுக்கு இன்னும் இதான் வேலையா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? எதற்காக இப்படி பேசியிருக்கிறார் பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். அவர் தான் விஜய் அவர்களை நீங்கள் வேணும்னே ஒடுக்கிறதுக்காக திமுக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஊருக்குள்ளே ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா அப்படின்னு கேட்டோன்னே அவர் சீனியர் பொலிட்டிஷியன் அவர் என்ன சொல்லுவார்? டுப்ஸு மேட்ரு, டிவிக்கெல்லாம் ஒரு ஆள், அதை நாங்கள் பிளான் பண்ணி வேறு ஒடுக்குறோமா? எங்களுக்குன்னா அவங்கள பார்த்தா பயமா? கும்பாதி கும்பனையெல்லாம் பார்த்தவங்க நாங்கள், இதெல்லாம் ஒரு வேலைன்னு உட்காந்து மெனக்கெட்டெல்லாம் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு 1008 சோழி கிடக்கு, அதில் இதெல்லாம் ஒரு சோழியாக பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி. இது எங்களுடைய வேலையே கிடையாது, இதெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு துரைமுருகன் அவர்கள். அப்படி ஒன்று எங்களுக்கு யாராவது எங்களை பயமுறுத்திடுவார்கள், முடக்கி விடுவார்கள் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அப்படி எந்த கொம்பனாலும் எங்களை ஆட்டி கூட அசைக்கிறதுக்கு பார்க்க முடியாது. காரணம், இது எதிர்ப்பிலே வளர்ந்த ஒரு இயக்கம். அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் பாஷாணத்திலே புழுத்த புழு, இதை வேறொரு பாஷாணம் அழிக்க முடியாது என்று சொன்னார். ஆகையினால் நாங்கள் பாஷாணத்தை போட்டு புழு, எந்த கொம்பனும் எங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. அதுக்கடுத்தது என்னன்னா, இப்போ இந்த பிரச்சனை டிவிகேக்கு வரப்போகிற தேர்தலில் பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லை திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இந்த கேள்வியை ரொம்ப சில்லியாக பார்க்குறாரு துரைமுருகன் அவர்கள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் எங்களுக்கு என்ன பாதிப்பு? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அப்படி பறக்கும் வண்ணங்களில் ஜெயிக்க போகிறோம், ஃப்ளையிங் கலர்ஸில் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்காகலாம் மக்கள் டைவெர்ட் ஆக மாட்டாங்க, எங்களுக்கு வரப்போகிற மெஜாரிட்டி வெற்றி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டிவிகேக்கு பாதிப்பு இருக்குமா இருக்காதுன்றதெல்லாம் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை, இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். அது என்னங்க, நானும் எங்களுக்கு யார் எந்த வேஷம் போட்டாலும், யார் எந்த அணியில் சேர்ந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. we will come out with a flying color. நாங்கள் வெற்றி பெற்று புகழ்ச்சியாக வருவோம். ஆகினால் அந்த கட்சியில் பதில் சொல்வதற்கு நான் தயாராக இல்லை.